Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் கிச்சடி லைக்ஸாக சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ட்ரிப் கிளம்ப போகிறோம். December 23 காஷ்மீர் போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க ஒரு டிஎம் பண்ணுங்கள். ஆல்ரெடி நாங்கள் டெல்லிக்கு டிக்கெட் போட்டோம். யாராவது வரீங்க, இந்த வீடியோ பார்த்து யாராவது வரீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் ஆர் யூடியூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். காஷ்மீர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் பழைய வீடியோக்கள் ஏதாவது போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்க்காதவங்க பாருங்கள். மகாராஷ்டிரா, மணாலி, கேதர்கந்தா, மேகாலயா, வாரணாசி அப்படி நிறைய பிளேஸ் போயிருக்கோம். பார்க்காதவங்க பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க. மறக்காமல் கிச்சடி லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸ்க்கு. ஸோ வாங்க என்ன மைக் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். இந்த மைக் தான் வாங்கியிருக்கோம். இந்த மைக் பேர் ஹாலிலேண்ட் லார்க் M2 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இந்த மைக் தான் வாங்கியிருக்கோம். இதை தான் நம்ம இப்போது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் எதுவும் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோலாம் போட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். மைக்கு ஆர்டர் பண்ணி 1 வீக் கழித்து தான் வந்து 24ஆந்தேதி ஆர்டர் போட்டேன். 1ஆந்தேதி வரும்னு போட்டிருந்து 31ஆந்தேதியே வந்துருச்சு. 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் வீடியோ தான் பண்ண முடியல. ஒரு 2 நாள் கழிச்சா வீடியோ பண்ணுறேன். வாங்க மைக் அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுவரை நம்மள்ட்ட ஒரு மைக் இல்லை. சரி, ஒரு மைக் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டெல்லாம் கேட்டு இந்த மைக்கை ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த மைக்கோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 12K கிட்ட வந்துச்சு. இந்த மைக் எல்லோரும் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ அதனால் இந்த மைக்கே வாங்கிட்டோம். எப்படிடா திறக்கிறது? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி கேட்டால் காரி திப்புவாங்களே. இதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இது பண்ணணும். அதை நம்ம பார்க்கல. ஸோ அதை திறந்துட்டானா இவ்வளோதாங்க இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ ஃபைனலாக நமக்கு மைக் வாங்கியாச்சு. இனி வந்து யார் இயரிங் ஃபார் யூ இல்லை என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க. அது ரெண்டாவது படித்து பார்ப்போம். ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம USB-C டைப்புக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம iPhone 13, 14 கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 மாதிரி ரிசீவர் 15க்கும் யூஸ் பண்ணி 15 மேலே C-னால் 15க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 13, 14க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்னிங்கும் இருக்குது, C-யும் இருக்குது. ரெண்டும் இதுக்கு மேலே நம்ம ஃபோன் அப்கிரேட் பண்ணுறோன்னா 2க்கும் யூஸ் ஆகும். அதனால் ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். அதனால் இந்த இது வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இது ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பை சூப்பராக இருக்குது. ஹாலிலேண்ட். இவ்வளோ நாள் நம்மள்ட்ட ஒரு மைக் கிடையாது. இது வந்து அந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு இதை நம்ம அதில் மாட்டிக்கலாம். இது ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். இனி நம்ம எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து சிக்கு சார்ஜ் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். C டைப் ஒயர் ஒன்று இருக்குது. என்னதுன்னு தெரில, பார்த்துட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு இருந்தேங்க கைஸ். இதுதான் வந்து சார்ஜிங் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க.
இதுதான் நம்ம இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இந்த விண்ட்ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கவரை ஒரு மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதை லைட்டாக ஒட்டி வச்சுருக்காங்க. அதை கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இதாங்க அந்த சார்ஜிங் கேஸு. இது ஒரு மேக்னெட்டு. இது ஒரு இதான் மைக்கு உள்ளே சின்ன மைக். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று லைட்னிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கேமரா வெர்சன் R1 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். மொத்தமாக இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் பண்ணதில் ஸோ கைஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் ஆயிடுச்சு. 3, 6, 11 இப்போ ஒரு 15 ஐட்டமாக கொடுத்துருக்காங்க. மைக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் ஸ்டிக்கரு, அப்புறம் பேகு, அப்புறம் வந்து வாரண்டி கார்டு, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையவே திங்ஸ் இருக்குது. சிக்கு தேவையான திங்ஸும் இருக்குது, லைட்னிங்கு தேவையான திங்ஸ் இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு மைக்கு. நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 அணம் கொடுத்துருக்காங்க மைக்கு. அப்புறம் இது வந்து ரிசீவர். இதை வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும். சவுண்டு கூட்டுறது, குறைக்கிறது, ஆன் பண்ணுறது எல்லாமே இதை வச்சு தான். அப்புறம் இதை வந்து சிக்கு. இதை தான் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி மைக்கு இது பண்ணான்னா பேசலாம். அதுக்கு தான் இந்த இது சி ஒன்று கொடுத்துருக்காங்க, லைட்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதாங்க சார்ஜிங் கேஸு. இதுக்குள்ளே போட்டு தான் சார்ஜ் பண்ணும் போல். அப்புறம் இது வந்து விண்டு ஸ்க்ரீன் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு இது ஒரு 2 அணம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB A to Cக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இதான் பேக் ஃப்ளிப்பு. இதையும் கனெக்ட் பண்ணி இது வந்து மேக்னெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளிப் மேக்னெட்டு. இதுதான் பின்னாடி நம்ம இந்த மைக்குக்கு பின்னாடி ஒட்டி வச்சுப்போம். எல்லாமே மேக்னெட் தான் ஃபுல்லாகவே. அது எங்கே பட்டாலும் டக்கு 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 டக்குன்னு ஒட்டிகிட்ருக்கு. அது ஒரு 4 அணம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை வந்து நம்ம செயின் மாதிரி போட்டு இதையும் மேக்னெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஒட்டிகிட்ருக்கு. இது ஒரு மேக்னெட்டு. மேக்னெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அதில் ஒட்டிக்கலாம். ஸ்டிக்கரு அதை நம்ம ஒட்டிக்கலாம். அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி கார்டு ஒன்று, அப்புறம் இந்த ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, ஹோலி லேண்ட். இதில் தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோங்காண்டு இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு அதில் வந்து புக்லேயும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மைக் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாமா? வாங்க கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து ப்ளக்கையும் மாட்டியாச்சு. அந்த ஒரு கனெக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் மாட்டியாச்சு. மைக்கையும் மாட்டியாச்சு. ரெண்டையும் ஒரு ப்ரெஸ் பண்ணேன்னா ரெண்டுலேயும் ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணான்னா அது மைக் ஆன் ஆயிரும். அது ஒரு 2 செகண்ட்ஸ் அமுக்க மாதிரி இருக்கும். அதை அமுக்கிட்டானா மைக் ஆன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். மைக் இப்போ தான் மாட்டியிருக்கு, ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாய்ஸு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இப்போ இங்கேருந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்ம தள்ளி போய் பேசி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி இருந்து பேசிகிட்ருக்கோம். வீடியோ எண்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம இங்கே ஒரு 10-15 மீட்டர் தள்ளின்னு தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். கிளாரிட்டி செக் பண்ணணும். ஸோ நம்ம இந்த எண்ட்லேருந்து பேசிகிட்ருக்கோம். எப்படி இருக்குதுன்னு கேட்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம் கைஸ். மைக் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை மாட்டியாச்சு. வேறு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதை நம்ம கழுத்தில் போட்டுட்டு இதில் வந்து மேக்னெட்டை அந்த மைக்கை வச்சுட்டேன்னா அதுவும் மேக்னெட் தான். இதை போட்டு கழுத்தில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து
ஆன் பண்ணதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஆன் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் சுற்றினோன்னா வால்யூம் ப்ளஸ் ஆகும், அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினோன்னா மைனஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து நடு சென்டரில் இந்த பட்டன் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சானா நமக்கு எந்த வால்யூமில் தேவையோ அதை வந்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணானா சவுண்டு கூடும் குறையும், இதையும் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வேறு என்னென்னு பார்க்கலாம் கைஸ். அப்படியே வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. சவுண்டு வைஸ் ஓகே தான். ஹாலிலேண்ட் லார்க் M2. அதுக்கப்புறம் இதில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக வெளியில் உள்ள நாய்ஸ் கேட்காது, அப்படியே கேட்டிருக்க நாய்ஸ்க்கும் அதுக்கப்புறம் அந்த பட்டன் ஆன் பண்ணதுக்கப்புறம் நாய்ஸும் ரொம்ப கம்மியாயிரும். நம்ம வாய்ஸ் நல்லா தெளிவாக கேட்கும். ஸோ நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இதை பத்திரமா மெயின்டைன் பண்ணணும். நிறைய திங்ஸ் இருக்குது, அதனால் எல்லாம் எப்போவுமே அந்த டப்பாவோடி வச்சுக்கோங்க, சேஃபாக வச்சுக்கணும், அதான் மேட்ரு. ஸோ இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதுக்கு தான் இந்த புக் கொடுத்துருக்காங்க. இனி இது புக்கை நல்லா பார்க்கணும். இனி நம்ம வந்து இதில் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும், அதிலே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ப்ளூ கலர் லைட் எரிச்சிட்ருக்கு, இதை அப்படியே அமுக்குனா க்ரீன் கலர் லைட் ஆயிரும். இது அப்படியே நாய்ஸ் கேன்சல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ நம்ம அப்படியே தள்ளி இருந்து பேசி பார்க்கலாம், இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் அப்படியே வெளியில் போயிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே போக போகிறோம். வீட்டுக்குள்ளே போயிட்டு வருவோம், சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். ஸோ இங்கே வரைக்கும் வந்தாச்சு, ஃபோன் அங்கே ஒரு சைடில் இருக்குது, நம்ம அப்படியே வெளியில் வரைக்கும் வந்து பேசிகிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துட்டோம், ஒரு 50 மீட்டருக்கிட்ட வரைக்கும் வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ எடுக்க யாரும் இல்லை, அதனால் நான் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் இப்படி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ நம்ம அப்படியே எங்கே ரெக்கார்ட் பண்ணுமோ அங்கேயே வந்துட்டோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்தாச்சு, வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். வீட்டுக்குள்ளே அப்படியே உள்ள வரைக்கும் போயிட்டு வந்தேன், திருப்பி வீடியோ பார்த்தேன், செக் பண்ணேன், சூப்பராக இருந்து. பின்னாடி கூட அந்த வெல்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு, அந்த சவுண்டுமே கேட்குது எனக்கு. ஆனால் அது வீடியோவில் கேட்குதா என்னன்னு தெரில, கேட்காது மேக்ஸிமம். நல்லா தான் இருக்குது மைக்கு. ஸோ இந்த மைக்கை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் கைஸ் ஆர்டர் போட்டேன், ரேட் ஒரு 12K கிட்ட வந்துச்சு, இஎம்ஐயில் தான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யாருனாலும் வாங்கலாம். இப்போ நம்ம மலைக்கெலாம் போகிறோம், நல்லா காற்றடிக்கும், அதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து மைக்கை வந்துச்சு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு ரெக்கார்ட் பண்ணல, பையன் வீட்டுக்கு வெளியில் பின்னாடி வராண்டா மாதிரி உண்டு, அங்கே வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு, அங்கே தான் கொஞ்சம் லைட்னிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மைக்கை ஒரு அளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ நமக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்டிக்கரை கூட அதில் மாற்றி ஒட்டி வச்சுக்கலாம். வேறு நம்ம ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேமரா கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது கூட கேபிள் இருக்குது. ஸோ இதான் சார்ஜிங் போர்ட்டு. இதில் நம்ம போட்டானா கேபிள் போட்டானா சார்ஜ் ஏறும், மைக் சார்ஜ் இல்லைன்னா இது ஒரு 10 மணி நேரம் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் தான் நமக்கு சார்ஜிங் பண்ணக்கூடிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே வச்சானா சார்ஜ் ஏறும். ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது, இது எப்படி மெயின்டைன் பண்ணதான் தெரில. ஸோ ஏதாவது ஐடியா இருந்தால் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அதெல்லாம் சொல்லுங்கள், என்னென்ன ரொம்ப யூஸ் ஆகும் அதெல்லாம் என்னென்னு பார்க்கணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில். அடுத்து என்னென்ன ஏன்ட்டேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ட்ரிப் அரேஞ்ச் பண்ணணுமா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்து ஒரு காஷ்மீர் ட்ரிப் போகிறோம், ஒரு 5 பேர் போகிறோம். ஸோ அது என்னென்னு டிக்கெட் போட்டாச்சு. ஸோ அது என்னென்னு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணணும். மைக்கு தான் இதை வந்து ஓப்பன் பண்ண ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ
இனிமேலேருந்து வாய்ஸ் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடய இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். டடா பை பை, சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓரளவுக்கு மைக்கை தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில்லை. சரி வாங்கினா நல்ல ஒரு மைக்காக வாங்குவோன்னு சொல்லிட்டு தான் இந்த மைக்கை வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நல்ல அட்வான்ஸ் லெவலாக இருக்குது. சின்னதாக இப்படி நம்ம கழுத்தில் கூட போட்டுக்கிட்டு ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பட் சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போங்க கைஸ். இனி வாய்ஸ் ஓவர் விளாக் மாதிரி இனி நிறைய கொடுக்கலாம். வாய்ஸ் ஓவர் ஷார்ட்ஸும் எதிர்பார்க்குறேன், இனி கொடுக்கணும் கண்டிப்பாக. எப்படி எப்படி போகலாம், எப்படி எப்படி வரலாம், எப்படி எப்படி ட்ராவல் பண்ணலாம் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோலி லேண்ட் மைக் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டடா பை பை, சி யூ கைஸ், லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் விளாகில் சந்திப்போம். டடா பை பை, சி யூ.